வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க் வந்துட்டு காலையில இருந்து மரணமா மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு மேல வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுலதான் கண்டென்ட் வரும். காலையில இருந்து சுத்தமா கண்டென்ட்டே இல்ல. மழை பெஞ்சனால காலையில இருந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு மழை பெஞ்சு நின்னனால வந்துட்டு இந்த ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா செம்மையான ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. இதுக்கு மேலதான்டா டே விரித்தடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. நம்மளுக்கே போது என்னடா பயங்கரமா இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இருந்த மாதிரி தான் உங்க பொம்மையை நீங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இது வந்துட்டு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்க பொம்மையை வந்துட்டு உங்க உங்க பொம்மையை எடுத்த பொம்மை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். வெளியில வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அங்கிட்டு இங்கிட்டு கிழிச்சு பிச்சு கிச்சு எத்து வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்க பொம்மையை வந்துட்டு உங்க பொம்மையை நீங்க வந்துட்டு தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பொம்மை வச்சிருக்கேன்னா, நீ விஜய் விஷால் பொம்மை நான் வச்சிருக்கேன்னா, என் பொம்மை வந்துட்டு விஜய் விஷால் வச்சிருந்தா அவங்க 2 பேரும் வந்துட்டு போய் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது 2 பேரும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விஜய் விஷால் வந்துட்டு தர்சிகாட்ட மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு மாத்திக்கலாம். ஆனா வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு உள்ள போயிடணும். உள்ள போயிட்டு அந்த ஒரு உள்ள அந்த டால் ஹவுஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு டீம் பிளேயர் வந்துட்டு செம்மையா தேக்கி நிக்கலாம். அந்த டீம் ஆள் வந்துட்டு செம்மையா தேக்கி நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆன் ஃபயர் வந்துட்டு கிளப்பிட்டாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு வெளியில வந்துட்டு எப்படி என்ன போடுங்களா, அடிச்சுக்கலாம், பிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. என்னடா எல்லாம் பிச்சுக்கிறாங்களே, காலையில வந்து ரூல்ஸ்ல வந்து நேற்று ரூல்ஸ் இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காலையில நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோன்னே சொன்னேன். இப்ப அது மாதிரி தான் நான் நடந்திருக்குது. இப்ப வந்துட்டு எப்படி வேணா பிச்சுக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுக்கிட்டாங்க. எப்படி வேணா நீங்க அடிச்சுக்கடா, எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கங்க, நான் என்ன மாதிரி இந்த எனக்கு கண்டென்ட் கொடுத்தா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் நினைச்சிட்டு நேற்று வந்துட்டு சும்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க அடிச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு கேம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? பிச்சுக்கிட்டு போனா வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு கேம் முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு உள்ள போய் பொம்மை வச்சுட்டா மறுபடியும் வந்துட்டு அவங்க டீம் காண்டி வந்துட்டு மறுபடியும் நிக்கலாம். இப்போ விஜய் விஷால் வந்துட்டு ஜாக்லின் பொம்மை வச்சிருக்காங்கன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு பொம்மையை வச்சுட்டு வந்துட்டாருன்னா மறுபடியும் அவங்களுக்காண்டி வந்துட்டு நிக்கலாம். அவங்களுக்காண்டி வந்துட்டு விஜய் விஷால் வந்து உள்ள வைக்காம தடுத்துக்கிட்டு நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஒரு ரூல்ஸ் வந்துட்டு போட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன்னு சொன்னாரு, இது இண்டிவிஜுவல் கேம் தான், ஆனா டீம் பிளே வேணும். அண்ட் இது வந்து மைண்ட் கேம் ஒன்லி அண்ட் இண்டிவிஜுவல் கேம் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எப்படா ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அண்ட் இங்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து பயங்கரமா ஒரு இதை வந்து ஸ்டைலைஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரயன் வந்துட்டு சொல்றாப்ல, ரயன் பொண்ணு வந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வந்துட்டு தர்சிகா பாய்ஸ் கேங் வந்து கிளியர் பண்ணும், பாய்ஸ் கேங் வந்துட்டு காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம 2 பேரும் அடிச்சுக்க வேணாம். மஞ்சள் சொல்றாங்க, முத்து டீமும் ஜாக்கி டீமும் அடிச்சுக்க வேணாம், நம்ம வந்துட்டு அந்த பாய்ஸ் டீம் வந்து முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்துட்டு நம்ம டீம் போய் விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரயன் பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு வந்துட்டு பாய்ஸ் டீம் என்னன்னே தெரியல. ஏன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்களும் இண்டிவிஜுவல் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல எதுக்கு தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதுல வந்துட்டு ரயன் வந்துட்டு ரொம்ப லிங்க் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து மேபி எனக்கு அது வந்துட்டு சத்தியமா தூக்கி விட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு இருக்க பார்க்க இரிட்டேட்டிங்கா வருது. அப்படியே அந்த ஜாக்லின்ட்ட சேர்றதா இருக்கட்டும், சௌந்தர்யிட்ட சேர்றதா இருக்கட்டும், ரயன் பொண்ணு என்னதான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இது அவர் ஆக்டிங் பார்க்கும்போதே வந்து அப்படியே காரி மூஞ்சில துப்பலாம் போலயே இருக்கும். அண்ட் இதான் வந்து இப்போ வந்து ரூல்ஸ் வந்து புதுசா வந்து ரூல்ஸ் இல்ல செம்மையா வந்து கேம் வந்து பயங்கரமா வெடிக்க போகுது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. அண்ட் இதுல வந்துட்டு யார் வேணா தடுக்கலாம், யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனா வந்துட்டு இது உங்க கையில நான் கொடுத்துட்டேன், உங்க பொம்மையை காப்பாத்தீங்கன்னா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து செம்மையா ஒரு இது செம்மையா இருந்துச்சு. பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு இதுல வந்துட்டு டீம் வந்து 2 டீம் வந்து கான்வர்சேஷன் போயிடுச்சு. இப்போ வந்து தர்ஷிகாவும் அந்த 2 டீம் சேர்ந்துட்டு அந்த ஒரு டீம் வந்துட்டு தாக்க போகுது. மேபி வந்துட்டு அந்த டீம் காலி பண்ணி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.